வங்கக்கடலில் டிட்வா புயல் நகரும் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டராக அதிகரித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிட்வா புயல் நகரும் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டர் அதிகரித்திருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். மேலும் விவரம். வங்கக்கடலில் டிட்வா புயல் நகரும் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டராக அதிகரித்திருக்கிறது. சென்னைக்கு தெற்கே 350 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. டிட்வா புயல் நகரும் வேகம் அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் டிட்வா புயல் நகரும் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டராக அதிகரித்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னைக்கு தெற்கே 350 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேதாரண்யத்திலிருந்து தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது டிட்வா புயல் நகரும் வேகம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். வானிலை ஆய்வு மையம் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க? முழு விவரம். வணக்கம். டிட்வா புயலுடைய நகரும் வேகம் என்பது அதிகரித்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நகர்ந்து வரக்கூடிய டிட்வா புயலுடைய நகரும் வேகம் முன்பு 8 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்த நிலையில தற்பொழுது 10 கிலோமீட்டர் வேகமாக அதிகரித்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னைக்கு தெற்கே 350 கிலோமீட்டர் தொலைவில் இந்த டிட்வா புயல் தற்பொழுது நகர்ந்து வருவதாகவும், அதே போல புதுவைக்கு தெற்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது இந்த டிட்வா புயலானது நகர்ந்து வருகிறது. வேதாரண்யம் தென்கிழக்கே 110 கிலோமீட்டர்ல தற்பொழுது இந்த புயலானது நகர்ந்து வருகிறது. இன்று காலை 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில புயலுடைய வேகம் என்பது சற்றே அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து இது வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று நள்ளிரவும் அதே போல நாளை அதிகாலை நேரங்கள் அல்லது நாளை நள்ளிரவு நேரங்கள்ல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் 60 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காலையில 8 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்த நிலையில தற்பொழுது புயலுடைய வேகம் சற்றே அதிகரித்து 10 கிலோமீட்டர் வேகத்திலும் நகர்ந்து வருவதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வேதாரண்யத்தில் இருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 350 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது புயலானது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.